சிவபெருமானே, திதி கொடுக்கும் மன்னரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மூன்றாம் வீரவல்லாள மகாராஜா நடுநாடு எனப்பட்ட திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட அரசர்களில் புகழ் பெற்றவர். திருவண்ணாமலை ஆலயத்தின் வல்லாள ராஜன் கோபுரம் எனப்படும் கோபுரத்தை நிர்மாணித்தவர். தற்போது இந்த கோபுரம் அண்ணாமலையார் ஆலயத்தில் கிழக்கே உள்ள ராஜகோபுரத்தை அடுத்து வரும் கோபுரமாகும். மாபெரும் சிவ பக்தனாக விளங்கிய வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளை இல்லை என்கிற குறை இருந்தது. இதனை அறிந்த சிவபெருமான் தானே மகனாக பிறக்கும் திருவிடையாலை நிகழ்த்தினார். திருவண்ணாமலையில் இருந்த எல்லா தேவதாசிகள் வீட்டுக்கும் சிவகணங்களை அனுப்பிய சிவபெருமான் வல்லாள மகாராஜாவிடம் சைவ துறவி கோலத்தில் வந்து தனக்கு ஒரு தேவதாசி வேண்டும் என்று கேட்டார். வல்லாள மகாராஜாவும் தேவதாசியை அனுப்புவதாக வாக்களித்தார். ஆனால் ஊரில் உள்ள எல்லா தேவதாசிகளும் சிவகணங்களுடன் இருந்ததால் வல்லாள மகாராஜாவால் தேவதாசியை கொண்டு வர முடியவில்லை. மன்னனின் கவலை அறிந்த வல்லாள மகாராஜாவின் இளையராணி தானே தேவதாசியாக சிவனிடம் செல்ல முன் வந்தார். துறவி வேடத்தில் சிவன் இருந்த அறைக்குள் ராணி நுழைந்த போது குழந்தையாக சிவபெருமான் காட்சியளித்தார். வல்லாளனிடம் உன்னுடைய இறுதி மரியாதையை நானே உன் மகனாக இருந்து நடத்துவேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். ராணியும் மகாராஜாவும் சிவபெருமானை தமது குழந்தையாக ஏற்றனர். பின்னர் வீரவல்லாள மகாராஜன் மதுரை சுல்தான் மீது போர் தொடுத்த போது மரணமடைந்தார். வீரவல்லாள மகாராஜாவின் இறுதி கடனை இறைவனே திருவண்ணாமலையின் கீழ்த்திசையில் ஓடும் கௌதம நதிக்கரையில் செய்து முடித்தார். அன்று முதல் அங்கு வாழும் கிராம மக்கள் அருள்மிகு அண்ணாமலையானை சம்மந்தி முறையேற்று தலைக்கட்டு நடத்தினர். வன்னியர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு சம்பந்தனூர் என்ற பெயர் வழங்க பெற்றது. அப்போது முதல் பள்ளி கொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரையில் சிவபெருமான் தனது தந்தை வீரவல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் மாசி மக திருவிழா கொண்டாடப்படுகிறது. சம்பந்தனூர் கிராம மக்கள் சம்மந்தி உரிமையில் சிவனுக்கு பட்டாடை சாத்துகின்றனர். மறுநாள் வீரவல்லாள மகாராஜனுக்கு பதிலாக திருவண்ணாமலையில் சிவபெருமானே மன்னராக முடிசூடிக் கொள்கிறார்.